ஹாய் ஹலோ வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி வந்து மைக்ரோ கிரீன்ஸ் இட்லி பொடி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பச்சை பயிறு மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே நான் வளர்த்து எடுத்திருக்கேன். மைக்ரோ கிரீன்ஸ் பச்சையாக சாப்பிடும்போது அதான் அதனோட சத்துக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி பச்சையாக சாப்பிட முடியாதவங்க நிழலில் காய வச்சு பொடியாக்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி நிழலில் காய வச்சு பொடியாக்குனதை வந்து இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். நிழலில் 2 நாள் காய வச்சுட்டு ஒரு மணி நேரம் மட்டும் வெயிலில் காய வச்சிட்டோம்னா இது போல் முருகலாக வந்துடும். நமக்கு அப்போ தான் பொடி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட கடலைப்பருப்பு, கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே வந்து மிதமான தீயில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு தான் வந்து ஸ்டவ்வை வறுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. அடுத்து கருப்பு எள்ளு வந்து வறுத்துக்கலாம். இதையும் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், இல்லாட்டி கருகிடும். அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருப்பு உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி கையிலையே பொடியாக்கி வச்சுருக்கிற மைக்ரோ கிரெயின்ஸையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானலோட சூட்லேயே வறுத்துக்கலாம், இல்லாட்டி அது கருகிடும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம ஒரு 4-5 பொருள் மட்டுமே சேர்த்து நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் இட்லி பொடி ரெடி பண்ண போகிறோம். பச்சையாக சாப்பிட முடியாதவங்க இது போல் இட்லி தோசை பொடியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது நல்லா அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். குழந்தைங்கள்லாம் பச்சையாக சாப்பிட மாட்டாங்க. இது போல் பொடி ரெடி பண்ணிவிட்டு அது வந்து தோசை இட்லிக்கெல்லாம் வச்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் இட்லி பொடி யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அனுப்பி கொடுக்குறோம். எல்லா விதமான மைக்ரோ கிரீன்ஸ் இட்லி பொடியும் எங்ககிட்ட கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.